அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, ஆபத்து நேரிடும் போதெல்லாம் நீர் எங்களை தப்புவிக்கிறீர். உம்முடைய அன்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்கிறீர். அதற்காமை துதிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நாங்க கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியத்தை அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 16வது வசனம். இல்லாவிட்டால் நீ ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணும்போது கல்லாதவன் உன் ஸ்தோத்திரத்தை ஆமேன் என்று எப்படி சொல்லுவான்? நீ பேசுகிறது இன்னதென்று அவன் அறியானே. முந்தின வசனத்துல நாம பார்த்தோம், ஆவியோடும் ஜெபம் பண்ணணும், கருத்தோடும் ஜெபம் பண்ணணும், ஆவியோடும் பாடணும், கருத்தோடும் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணும்போது அப்படின்னு சொல்லியிருக்கு. இது பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையில ஸ்தோத்திரம் பண்ணும்போது கல்லாத ஒருவன் அங்க அந்த ஸ்தோத்திரத்துக்கு எப்படி ஆமேன்னு சொல்லுவான்? அவனுக்கு புரியாது. ஆமேன்னா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அர்த்தம். அப்ப அவன் நீ ஸ்தோத்திரம் சொல்லும்போது அவனுக்கு தெரியாது, நீ பேசுறது இன்னதுன்னு அவனுக்கு தெரியாதனால அவன் ஆமேன்னு சொல்ல முடியாது. நீ நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய், ஆகிலும் மற்றவன் பக்தி விருத்தி அடைய மாட்டானே. நீ ஆண்டவருக்கு நல்லா நன்றி சொல்ற, ஆனா அதை கேட்கிற மற்றவங்க பக்தி விருத்தி அடையல. அதன் மூலம் நீ ஸ்தோத்திரம் சொல்றதன் மூலம் மற்றவங்களுக்கு பிரயோஜனம் இல்லாம போயிருது. ஏன்னா அவங்களுக்கு அதனோட அர்த்தம் தெரியாதனால. உங்களில் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன், இதற்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். பவுல் தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு. நான் அதிகமா பாஷைகளை பேசுகிறேன், அந்நிய பாஷையில நான் பேசுகிறேன், அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையிலே 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோடே 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமாயிருக்கிறது. சபையில அந்நிய பாஷை பேசும் வார்த்தைகள் 10,000 வார்த்தை பேசினா கூட எல்லாம் மற்றவங்க புரியக்கூடிய விதத்துல நான் கருத்தோடு 5 வார்த்தை பேசினா கூட அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்றார். அதைத்தான் நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றார். சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதேயுங்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலே தேறினவர்களுமாய் இருங்கள். இங்கிலீஷ் பைபிள்ல அந்த புத்தியிலே அப்படின்றதுக்கு திங்கிங் போட்டிருக்கு. நீங்க யோசிக்கிறதுல குழந்தைய போல யோசிக்காதீங்க, துர்க்குணத்துல குழந்தைய போலங்க, தீமை செய்யறதுல குழந்தைய போல இருங்க, புத்தியில தேறினவங்களா இருங்க. யோசிக்கிறதுல மெச்சூரிட்டி இருக்கணும், தேறினவர்களா இருக்கணும், நல்லா சிந்திக்க தெரியணும், எது சரி எது தவறு அப்படின்றத குழந்தைய போல இருக்கக்கூடாது, தேறினவர்களா இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. இது இயேசு கிறிஸ்து கூட தம்முடைய சீஷர்கள்ட்ட பேசும்போது மத்தேயு 10வது அதிகாரம் 16வது வசனம், ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன், ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள் அப்படின்னு சொல்றார். எப்படி பாம்பு ரொம்ப கவனமா இருக்குமோ, வினா உள்ளதா இருக்குமோ, அது போல நம்ம இருக்கணும், புறாவை போல கபடற்றவர்களா இருக்கணும். அப்ப தீமை செய்கிறதற்கு நம்ம குழந்தைகளா இருக்கணும், அதே நேரத்துல சிந்திக்கிற போது தேறினவர்களா சிந்திக்கணும், மெச்சூரிட்டி காணப்படணும். மறு பாஷைக்காரராலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன், ஆகிலும்
அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்றாரு. இது எங்க எழுதியிருக்கு அப்படின்னா, ஏசாயா 28வது அதிகாரம் 11, 12 வசனங்கள்ல, பரிகாச உதடுகள்னாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோடே அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். இந்த பகுதியில இஸ்ரவேல் மக்கள் பெருமையுள்ளவர்களாய் இருந்தாங்க, மதுபானம் மயக்கம் அடைந்தவர்களாய் இருந்தாங்க, பாவ வழிகள்ல சென்று கொண்டிருந்தாங்க. அதனால ஆண்டவர் அசீரிய படைய அவங்களுக்கு விரோதமா வர வச்சாங்க. இப்ப அந்நிய பாஷையில அந்த ஜனங்களோடு பேசுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கர்த்தர் அசீரியர்கள் மூலம் அவங்க கூட பேசுறாங்க. ஆனா அது அவங்களால அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். அந்த வார்த்தைகளை முதல்ல தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களோடு பேசினாரு, அவங்க கேட்கல. இப்ப அந்நிய பாஷையான அசீரிய படையில இருக்கிறவங்க மூலம் ஆண்டவர் பேசுறாரு. அப்பயும் அவருடைய வார்த்தைக்கு அவங்க செவி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதைத்தான் இங்க எடுத்து சொல்றாங்க. அந்நிய பாஷையில பேசும்போது அவங்களுக்கு தெரியாதனால அவங்க செவி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல அந்நிய பாஷையில பேசும்போது அதை கேட்கிறவங்க அதை புரிந்து கொள்ள முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஒரு மனுஷன் அந்நிய பாஷை பேசும்போது அது விசுவாசிகள் அது விசுவாசிகளை விட அவிசுவாசிகள் அதை பார்க்கும்போது இது கர்த்தருடைய வல்லமையினால அவங்க பேசுறாங்க, அது ஏதோ புரியாத பாஷையில பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவிசுவாசிகள் இது அந்த அடையாளத்தை புரிஞ்சுக்கிடுவாங்க. விசுவாசிகள் அதை அடையாளம் விசுவாசிகளுக்கு அது அடையாளமா கொடுக்கப்படல, அவிசுவாசிகளுக்கு அது கர்த்தருடைய வல்லமைன்றத புரிந்து கொள்ளும்படியா கொடுக்கப்பட்டிருக்கு. தீர்க்க தரிசனமோ அவிசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. தீர்க்க தரிசனம்ன்றது கர்த்தருடைய வார்த்தைய பரிசுத்த ஆவியானவர் மூலம் பேசுறாங்க. அதை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனம் உள்ளது, அது ஒரு அடையாளமா இருக்கு விசுவாசிகளுக்கு. ஆனா அவிசுவாசிகள் அதை புரியாது, இது தேவனுடைய காரியம் அப்படின்றது அவங்களுக்கு புரியாதனால அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி எல்லாரும் அந்நிய பாஷைகளிலே பேசி கொள்ளும் போது கல்லாதவர்களாவது அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தார். சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி ஒரே இடத்துல ஒரே மனதோடு கூடி வர்றாங்க. சபையில எல்லாரும் அந்நிய பாஷையில பேசுறாங்க. அப்படி பேசும்போது ஒரு கல்லாதவன், படிக்காதவன் அல்லது அவிசுவாசி உள்ள நுழைஞ்சான்னா அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்று என்பார்கள் அல்லவா. உங்களுக்கெல்லாம் பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதேதான் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல முதல்ல பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருந்து எருசலேம்ல மேல் வீட்டறையில கூடியிருந்த போது அவங்களுக்கு எல்லாம் பரிசுத்த ஆவியினால பேசும்போது அவங்க எல்லாரும் அதை பார்த்துக்கிட்டு இருந்த மற்ற மக்கள் கலக்கம் அடைஞ்சு இது என்ன குடிச்சிட்டு பேசுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. அதே மாதிரி இங்க என்ன செய்யறாங்கன்னா, என்ன சொல்லியிருக்குன்னா, அவிசுவாசி அதை பார்த்து பைத்தியம் பிடிச்சவங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அதே மாதிரி சபையில கூடி வரும்போது எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது அவிசுவாசியான ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்துவிக்கப்பட்டும். உள்ள ஒருத்தன் நுழைகிறான் சபைக்குள்ள, அவன் அவிசுவாசி, ஆண்டவரை அறியாதவன். அவன் உள்ள நுழையும் போது தீர்க்க தரிசன வார்த்தைகள் வரும்போது
அவன் உணர்வடைகிறான். ஐயோ, அவனோட பாவம் உணர்த்தி காட்டப்படுது. அவனை உணர்வடைகிறான். ஆண்டவர் அவன் கூட பேசும்போது, அவனுடைய காரியங்களை வெளிப்படுத்தி சொல்லும்போது அவன் உணர்வடைகிறான். எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். எல்லாரும் அவனை நிதானிச்சிருவாங்க. எப்படி அப்படின்றத நிதானிச்சு அவனுக்கு சொல்றதுனால நிதானிக்கப்பட்டும் இருப்பான். எல்லாரும் நிதானிச்சிருவாங்க அவன் எப்படிப்பட்டவன்றத. அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். தீர்க்க தரிசன வரம் கிரியை செய்யும் போது இருதயத்துல மறைந்திருக்கிற காரியங்கள் கூட வெளியரங்கமாயிரும். அந்த தீர்க்க தரிசனம் மூலம் சொல்லிடுவாங்க. எப்படி இருதயத்துல உள்ள இருக்க அந்தரங்க காரியத்துல மனுஷனால கண்டுபிடிக்க முடியாத காரியங்களை கூட அவங்க வெளிப்படுத்தி சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது அவன் முகங்குப்புற விழுந்து, அந்த அவிசுவாசி உள்ள நுழைஞ்ச அவிசுவாசி என்ன செய்யறான்? இப்ப முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான். என்ன சொல்றான்? உண்மையாகவே தேவன் உங்க மத்தியில இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையிடுறான். தன்னை தாழ்த்தி பணிந்து யாரெல்லாம் பணிந்து கொள்றாங்களோ அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்கன்னு நம்ம வசனத்துல வாசிக்கிறோம், ரோமர் 10வது அதிகாரத்துல. அது மாதிரி இவன் தன்னை தாழ்த்தி கர்த்தரை பணிந்து கொண்டு தேவன் தான் மெய்யாகவே உங்கள் நடுவில இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இது எங்க இருந்து எடுத்து சொல்லப்பட்டிருக்கு? பவுல் எங்க இருந்து எடுத்து சொல்றான்னா, சகரியா 8வது அதிகாரத்துல 23வது வசனம். அந்நாளிலே பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோடு கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சகரியால தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்ட வார்த்தைய இங்க அவர் சொல்றாரு. நீங்கள் கூடி வந்திருக்கும் போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷையை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரரே, இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவது. என்ன ஒரு சபையில எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தன் பாட்டு பாடுறான், ஒருத்தன் பிரசங்கம் பண்றான், ஒருத்தன் அந்நிய பாஷை பேசுறான், ஒருத்தன் ரகசியத்தை வெளிப்படுத்துறான், அந்த அந்நிய பாஷைய ஒருத்தன் வியாக்கியானம் அதுக்குரிய அர்த்தத்தை சொல்றான். இது எல்லாமே பக்தி விருத்தி உண்டாக்கணும். சபையில வர்ற மற்றவங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும்படியா ஒவ்வொன்றும் சரியா நடைபெறணும், ஒழுங்கும் கிரமமா நடைபெறணும் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றத பாக்குறோம். அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, ஒருத்தன் ஆவியில நிறைஞ்சி ஸ்தோத்திரம் சொல்லும் போது கல்லாத ஒருவன் உள்ள வந்தா அவன் எப்படி புரிந்து கொள்ளுவான்? புரிந்து முடியாது, அவனுக்குள்ள பக்தி விருத்தி உண்டாகாது. 10,000 வார்த்தை அந்நிய பாஷையில பேசுறத விட கருத்தோடு 5 வார்த்தை பேசுறது நான் விரும்புகிறேன். பவுல் தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு. யோசிக்கிறதுல குழந்தையா இருக்கக்கூடாது, நல்ல தேறினவர்களா இருக்கணும், எது சரியானதுன்றத உணர்ந்து செயல்படணும். ஆனா துர்க்குணத்துல கெட்ட காரியங்களை செய்யறதுல குழந்தையா இருக்கணும், அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு. அந்நிய பாஷை பேசும்போது அது ஒரு அவிசுவாசி உள்ள நுழைஞ்சானா அவன் பைத்தியம் பிடிச்சிருக்கு இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஆனா தீர்க்க தரிசனம் சொல்லும் போது ஒரு அவிசுவாசி உள்ள நுழைஞ்சானா தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அவன் மற்றவங்க எல்லாராலும் நிதானிக்கப்பட்டு அவனோட இருதயத்துல அந்தரங்கத்துல இருக்கிற காரியங்கள் எல்லாம் வெளியரங்கமாக்கப்படும். உடனே அவன் மனம் திரும்புறத பாக்குறோம். முகங்குப்புற விழுந்து தன்னை தாழ்த்தி தேவனை பணிந்து கொண்டு மெய்யாகவே தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அப்படின்றத
உணர்வடைகிறான், அவன் அறிக்கை செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுகிறத பாக்குறோம். அவனுக்குள்ள பக்தி விருத்தி உண்டாகிறத சொல்லியிருக்கு. அதனால சபையில கூடி வரும்போது எல்லாம் பக்தி விருத்திக்கு ஏதுவா நடைபெறணும். ஒவ்வொரு காரியமும் பாட்டு பாடுறது, போதகம் பண்றது, அந்நிய பாஷை, ரகசியத்தை வெளிப்படுத்துறது, வியாக்கியானம் பண்றது, இது எல்லாம் பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக சபையில நடைபெறணும் அப்படின்னு சொன்னத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். துர்க்குணத்துல குழந்தைகளாய் இருங்கள்னு சொல்லியிருக்குப்பா. நாங்க எந்த ஒரு கெட்ட காரியத்தையும் செய்யக்கூடாது. உமக்கு பயப்படுற பயத்தோடு பொல்லாப்புக்கு எங்களை விலக்கி காத்து கொள்ள கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, புத்தியில தேறினவர்களாய் இருங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, நாங்க யோசிக்கிறதுல சிந்திக்கிறதுல புத்தி உள்ளவர்களா ஆண்டவரே, தேறினவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களை உணர்த்தி கேட்டோம். ஆண்டவரே, நாங்க சரி செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் சரி செய்து உமக்கு முன்பாக வரும்போது ஆண்டவரே, நியாய தீர்ப்பு நாளில குற்றமற்றவர்களாய் மாசற்றவர்களாய் உம்முடைய சன்னிதானத்துல நிற்க எங்களை பலப்படுத்துங்க. எங்களுடைய இருதயத்தின் அந்தரங்கங்கள் எல்லாம் உமக்கு தெரியும்பா. ஆண்டவரே, நாங்க உமக்கு ஆண்டவரே பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதபடி காத்து கொள்ளுங்க. ஞானமுள்ள இருதயத்தை எங்களுக்கு தந்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். நீங்க பயன்படுத்துங்க. அநேகர் உம்மை விசுவாசித்து ரட்சிக்கப்பட கிருபை தாரும். நாங்களும் சுவிசேஷ பணியை செய்ய பலனும் ஞானமும் கிருபை தந்து வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமையும் மக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. காட் பிளஸ் யூ.